ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தையும் காண்பாய். ஓம் நம சிவாய. நாக தோஷம் என்பது ஒரு மனிதனின் நாவில் இருக்கும் விஷம். ஒரு மரத்தின் இலை காய்ந்து கீழே விழுவது போல பிறர் செய்த நன்மையை மறந்து கெடுதலை நினைப்பது தீய குணம். அதுவே சிந்திக்க தெரியாமல் நரக கடலில் கலக்கிறது. மனித உறவை மறந்து நீர் அடித்து நீர் விலகியதல்ல. அதுபோல் நீ செய்கின்ற நன்மை பிறர் அளித்தாலும் அது அழிந்து போவதில்லை. காதல் என்று வந்தால் அது தாய்மை உணர்ச்சி. காசுக்காக வெளியிடுவது மிருகம் என்றால் உண்மையான உறவை இழந்து தவிப்பது பொய்கள் சொல்கிற நாக்கு என்று சாகா வரம் தந்தீர்கள் சாபத்தை தீர்த்து. தீக்குச்சிக்கு தலையில் கனம் வந்ததால் அது எப்பொழுதுமே காலுக்கு கீழே விழுகிறது. வாழ்க்கையில் உன்னை கண்டதால் பாசத்தால் ஏங்கி தவிப்பது உங்கள் உள்ளமை. உண்மையான உறவுக்கு என்றும் பொய்கள் இல்லை கண்மணியே. காற்றின்றி நெருப்பு இல்லை. உன்னை பிரிந்து நான் இருப்பதில்லை. சிவநாமத்தின் உண்மையை சொல்ல. ஓம் நம சிவாய நாமத்தின் உண்மை. ஆன்மீகம் என்பது கடுகு போல அன்பு. அந்த அன்பு உண்மையாக இருந்தால் உலக அளவில் அதுவே பெரியது. எந்தன் கண்மணியே, என்ற பொருளுக்கு அம்மா என்றால் பூமா தேவி. நீ நன்மைகள் செய்பவனாக இருந்தால் உன்னை மரணத்தில் இருந்து விடுவிக்கும் காதல் தூய்மையானது. நாமம், நீ என்ன நாமம் சொல்லி புண்ணிய காரியம் செய்கிறீர்களோ கரும வினை உன்னை விட்டு விலகியே நிற்கும். சிவையா, உயிருள்ளவனாக நான் உனக்குள்ளேதான் இருக்கிறேன். நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் சாபத்தை காண மாட்டாய். நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் சடலத்தை காண மாட்டாய். உனது உயிரை காண்பாய். மரணத்தில் அல்ல, மறுபிறவியால். அந்த அன்பே சிவமாகும். நீ பாவ விமோசனம் அடைய என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக விண்மீன். எந்தன் கண்மணியே ஓம் நம சிவாய நாமம் உச்சரிப்பதால் நரகத்தீயில் விழமாட்டாய். மண்பொம்மையை அடையாளம் காட்டுவதற்கு என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாய நாமம் உச்சரிக்கும் போது நரகத்தீயில் விழமாட்டாய்.